டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் தயாரிப்புல ராதிகா சரத்குமார் நடிப்புல வெளியாகிருக்க தாய் கிழவி. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். தாய் கிழவி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்கே வில்லியா இருக்கக்கூடிய பவுனுத்தாயி என்கிற தாய் கிழவி, அதாவது நம்ம ராதிகா, ஒரு கட்டத்துல உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையில விழுந்துடுறாங்க. படுத்த படுக்கையில விழுந்த ராதிகா உயிரே பொழைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கிராம மக்கள் ஒரு பக்கம், அதே நேரம் எப்படியோ நம்ம அம்மாவை எவ்வளவு செலவு பண்ணியும் காப்பாத்தின்னு நினைக்கக்கூடிய அவங்களோட மகன்களும் அவரோட மருமகனும் ஒரு பக்கம். இங்க ராதிகா சரத்குமார் உயிர் பிழைச்சு வந்தாங்களா இல்லையா, அவங்கள ஏன் உயிர் பிழைக்க வைக்கணும், அவங்க மகனும் மருமகனும் போராடினாங்க, எதுக்கு மக்கள்லாம் அவங்க உயிர் பிழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கதையும், அதுக்கு நடுவிலேயே கலந்துருக்கக்கூடிய எமோஷன் கலந்த ஒரு ஃபேமிலி டிராமா தான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுல மிக முக்கியமா பாராட்ட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எமோஷனல் டிராமால உள்ள வச்சிருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸான ஃபெமினிசம் பேசுற ஒரு கதை தான். ஃபெமினிசம் அப்படின்னா ஆடை அந்த மாதிரியான விஷயங்களும் கிடையாது. பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத ஒரு வில்லேஜ் ரைட்டிங்ல காமிச்சது இந்த படத்துல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு இதமா இருக்கு. இது ஒன்லைன்ல அடங்கவே அடங்காத ஒண்ணு. ஆனா இந்த படத்தோட கோர் கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். தாய் கிழவி இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, ராதிகாவுக்கு அப்படி ஒரு இன்ட்ரோ இருக்கும், இந்த ஆங்கிள் ஒரு இன்ட்ரோ இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு இன்ட்ரோ. அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோக்கான ஒரு ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஷாட்டை கிளைமேக்ஸ்ல ராதிகா ரிவீல் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல எல்லா வீடுமே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு பவுனுத்தாயி இல்லம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள இறக்கி ஒரு ஷாட் ஒன்று போகும். அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பேர பசங்க இருப்பாங்க, அந்த ராதிகாவோட பொண்ணு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ராதிகாவோட ஒரு இன்ட்ரோ இருக்கும். அதுக்கப்புறமா படம் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த படம் நகர்ந்து போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா, திடீர்னு ராதிகா படுத்த படுக்கையிறாங்க. அதுக்கு அடுத்த கட்ட காட்சிகள்லாம் போகுது. இந்த படத்துல ராதிகாவுக்கு 3 மகன்களா நடிச்சது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம்புலி, அருள்தாஸ் மற்றும் பாலசரவணன். இதுல அவங்களுக்கு மருமகனா நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமார், அதாவது வில்லன் கேரக்டர் அப்புறம் இரிட்டேட்டிங் கேரக்டர்லாம் பயங்கரமா பண்ணுவார்ல, அந்த முத்துக்குமார் இதுல மருமகனா நடிச்சிருக்காரு. வழக்கம் போல டு தி கோர்ல டாப்பா பர்ஃபார்ம் பண்ணிருக்கா. அதே நேரம் பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த். சோ ஒரு பக்கம் காம்போவை கேட்கிறப்ப பட்டாசா இருக்கா படம், அப்படிதாங்க பட்டாசு. ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க கொடுக்குற அந்த விறுவிறுப்பு இருக்குல்ல, அப்படியாப்பட்ட ஒரு விறுவிறுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லலாம். அதிபயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். எப்படிதான் ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாதான் ஒரு அம்மா படுத்த படுக்கையில் இருக்கிறத இவ்வளவு ஃபன்னா காட்ட முடியும், இவ்வளவு கேட்சியா காட்ட முடியும் அப்படின்னு இருக்குல்ல, நான் ரொம்ப ஷாக் ஆனேன். என்ன மேக்கிங் பாடுறா, அப்படி சூப்பரா இருக்கு மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தியேட்டர்ல எல்லாருமே கம்முன்னு பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு ப்ரிவியூ போட்டாங்க, அந்த ப்ரிவியூல எல்லாம் கம்முன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு ஆரவாரமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்படியே செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போறாங்க. எமோஷன் ஒரு பக்கம், மெசேஜ் ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பவுனுத்தாயி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவுனுத்தாயி இல்லம்ங்கிற ஒரு சீனை காமிச்சாங்கன்றது கிளைமேக்ஸ் ராதிகா வாயிலிருந்து ஒரு பக்கம், எந்த இடத்துல அப்பா அம்மா முக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டு, செகண்ட் ஹாஃப்ல இந்த சொல்லும் போதே புல்லரிக்குது. சிவகுமார் முருகேசன் கடைசி விவசாயில ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒண்ணு, அந்த அளவு பர்ஃபெக்டான ஒரு அவுட்டை கொடுத்திருக்காரு. படம் ஒரு பக்கம் அப்படியே ஆரம்பத்துல இருந்து வருது. ராதிகா படுத்த படுக்கையில இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு இந்த நரம்புல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த நரம்புக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கறத செகண்ட் ஹாஃப்ல சொல்றாங்கல்ல. சோ அது எமோஷன் கலந்த பாத்து அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ராதிகா மயக்கம் போட்டு விழுந்ததுலேருந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின் ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஆளுக்கும் ஒரு கொடுத்துருந்த அந்த ரைட்டிங், அந்த ஸ்பேஸ் தான் மேட்ரு. ஒரு பக்கம் சிங்கம்புலி கமல் ஃபேனாக வாழ்ந்திருக்கார். சொல்லப்போனால் இனிமேல் தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அவர் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி, என்ன லோகேஷ், என்ன ஜிவிஎம், என்ன மணிகண்டன், நான் தாண்டா கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவகுமார் முருகேசன் ரைட்டிங்கில் பிரிச்செறிஞ்சிருக்காரு. அதை தாண்டி சிங்கம்புலி வாழ்ந்திருக்காரு. ஆண்டவர் நான் தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, ஆனால் நல்லா ஸ்பாய்லர் பண்ணாமல் இருக்க முடியல, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவர் ஆண்டவர் ஃபேன். யாரு? சிங்கம்புலி. இதில் கமல் ஃபேன். டாடா ஐசியில் ஆரம்பிச்சு அவர் போடுற பாட்டு, அவர் அதில் மைக் செட்டு கடை வச்சிருப்பாரு. அவர் போடுற பாட்டு எல்லா சுச்சுவேஷனுமே சாங் வச்சிருப்பாரு. சடங்கு, காது குத்து, சாவு, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கமல் ஃபேன். சொல்ல போனா இவனை பச்சை குத்தி இருப்பாரு. சந்தனம் வச்சாலும் 90 வச்சாலும் சட்டையை விளக்கிட்டு அந்த இடத்துல கமலுக்கு ஒன்று வைப்பாரு. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக்லாம் இருக்கும், அவர் ஆண்டவர் தானே அப்படின்னு. ஐயோ, எப்படியா ஒரு ஆண்டவர் ரசிகரா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு. அதுவும் இன்டர்வல் போர்ஷன். இந்த படத்துல நீங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டிய சீனே இன்டர்வல் கிளைமேக்ஸ் தான். என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குற, எவ்வளோடா வாங்கினேன் அப்படிலாம் நீங்க கேட்கலாம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. டு தி ஒர்த். இந்த படத்தை நான் இவ்வளவு மிகைப்படுத்தி சொல்றேன், இந்த படம் அவ்வளவு ஒர்த்து. அதுவும் இன்டர்வல் போர்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா, விஸ்வரூபத்தோட பாட்டை போட்டு விஸ்வரூபம் ஃபாண்ட்ல இந்த இன்டர்வல் போடுறதுக்கே ஒரு தனி கட்டு வேணும். கமல் சார் பார்த்து இந்த படத்தை கூஸ் பம்ப் ஆகி தான் அந்த டைரக்டரை கட்டி பிடிச்சாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப், அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த விரும்மாட்டி பாட்டு இருக்குல்ல, அந்த காண்டாமணி ஓசை கேட்டு இருக்கு, அந்த வாய்ஸுக்கும் ராதிகா அந்த முடியை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு கொண்டையை போட்டு நடந்து வருவாங்க பாருங்க. அங்க முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அந்த ஊருக்குள்ள வர்ற வரைக்கும் அந்த பாட்டை டு தி கோர் லென்த் பண்ணுவாங்க பாருங்க.
ஆண்டவரோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரியே இருக்கும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பவர் பேக்டான செகண்ட் ஹாஃப். இப்படியா படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரையும் ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படின்னு சொல்லி முடியுது. இதில் மிக முக்கியமாக இளவரசோட கேரக்டர், அவர் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட திருப்பு முனையே இளவரசு தான். இது படம் நகர்ந்த விதம் அப்படின்னு சொல்கிறோமா. இந்த படத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ராதிகா எல்லாம் வெளியாகவே பார்ப்பாங்க. என்னடா ராதியோட ரைட்டிங் இப்படி இருக்குது, ஸோ வழக்கம் போல தான் ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சோம். ராதிகா அதுக்கப்புறம் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான். ராதிகா அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வரமாட்டாங்க. அவங்கள பற்றின கதையும் அதை தாண்டி இங்கே பாலசரவணன், முனிஷ்காந்த், சிங்கம்புலி இவங்களோட கதைகள் தான் போயிட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோதான் நினச்சா கிளைமேக்ஸில் நிப்பாட்டுற மாதிரியான ஒரு ரைட்டிங். ராதிகாவுக்கு பேக் ஸ்டோரி, அது மிகப்பெரிய ரைட்டிங். அது மட்டும் இல்லாமல் சிங்கம்புலி அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்டிங் இருக்குல்ல, அந்த கமல் ஃபேனா அவர் எந்தெந்த இடத்துல ஒரு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ₹1 ஆசைப்பட்டு ₹50 சாக்கடையில் விடுற நம்ம அருள்தாஸ் காசுக்கு எவ்வளோ கஞ்சமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பாலசரவணன் நவீன காலத்தில் தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு ரொம்ப வெகுளியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லி பாலசரவணன் ஒரு பக்கம். முனிஷ்காந்த் 40 வயசுலேயும் பொண்ணு தேடிட்டு இருக்கக்கூடிய முனிஷ்காந்த், அவர் கடைசியில் அவருக்கு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக ரைட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்லாம் வாழ்ந்துருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ஒரு மனுஷன் வந்து எலவேட் பண்ணியிருக்காருங்க முத்துக்குமார். அவரை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வில்லன் ரோலும் சரி, காமெடி சரி, தலை பிரிச்செறிஞ்சிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் ராதிகாவுக்கு பொண்ணாக நடிச்சிருக்கக்கூடிய ரெபேக்கா அவர்கள், நம்ம எல்லாரும் தெரியும், நம்ம கடைசி விவசாயியில் ஜட்ஜாக வந்திருப்பாங்க. அவங்க இந்த படத்தில் ராதிகாவுக்கு டாக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக இந்த படத்துக்கு, அதாவது இந்த சொசைட்டிக்கு ஒரு உமன்ஸுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக நிறையா விஷயங்கள் இருக்கும். முத்துக்குமாரும் அவரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் எவ்வளோ ஆட்டிடியூடாக இருப்பான், எவ்வளோ உரிமையாக இருப்பான், சின்ன பையன் கூட எவ்வளோ அறிவு இருக்குன்றத ஒரு மெச்சூர் ரைட்டிங்கில் இருக்கும். ஸோ இவரை பாராட்டுறதா ஒரு பக்கம் இந்த படத்துல ஒருத்தர் வருவார், கங்காரு அடிகளார் அப்படின்னு சொல்லி. கங்காரு அந்த ஊர்ல ஒரு குடியாரா இருப்பாரு. அந்த குடியாரை பிடிச்சி கோயிலுக்கு பூசாரி அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. அவர் முதற்கொண்டு இந்த படத்துல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் உங்களுக்கு பயங்கரமாக. அது மட்டும் இல்லாமல் குஷி மூமெண்ட்னு சொல்லி ஒரு ரீக்ரியேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. கம்பல்சரி படம் பார்த்தா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து பயங்கரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெபேக்கா அஸ் அ உமனா எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறாங்க, எதுக்கு ராதிகா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், 3 மகன்கள் இருக்கிறதுனால 3 மருமகள் இருப்பாங்க. அந்த 3 மருமகளுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது டு தி கோர். அதுவும் கிளைமேக்ஸில் வந்து ராதிகா ஒட்டுமொத்த படத்தையும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு 10 நிமிஷம் செருப்பால சப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பராக சிரிச்சுக்கிட்டே அடிப்பாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ கடவுள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுக்கு லட்சுமியை சரஸ்வதியை மட்டும் பெண் கடவுளாக காமிச்சிருக்காங்க? ஏன்னா 1 100 100 பெண்கள் தான், படிப்புனாலும் பெண்கள் தான். பெண் ஒன்று படிக்கணும், அதே நேரம் சேமிப்பு வச்சு அடுத்த தலைமுறை வளர்க்குற பெண்கள் தான். அந்த பவர் பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீ பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தாலே உன்னோட சுதந்திரம் அப்போ கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி சுதந்திரத்தை அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இந்த ஏரியாவுக்குள்ள நீ வந்து பார்த்துருப்பேன், எல்லா வீடும் ஒரு பேர் இருக்கும். பவுனுத்தாயின்னு ஒரு பொம்பளை பேர்ல இருக்கிற வீடு என் வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பயங்கரமான ரைட்டிங். இது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொல்லுவாரு, அவங்களுக்கு வந்து கழுத்துல போற நர்வ்ல வந்து பிளாக் இருக்கு, அதிகமா சுமந்தாதான் அந்த பிளாக் ஆகும். அப்ப ராதிகா எவ்வளவு சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சொத்தையும் அவ்வளவு செல்வாக்கையும் சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் என்னதான் வந்து சொத்து சுகம் காசு பணம் இருந்தாலும் அம்மாங்கிறவங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பாலசரவணனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இன்சிடென்ட் வந்து இந்த படத்துல ஞாபகப்படுத்தும். குற்ற உணர்ச்சியை தூண்டுன்னு கூட சொல்லலாம். முனிஷ்காந்த் இந்த படத்துல எவ்வளவு ஆழமா இருப்பாரு அப்படிங்கிறதும் இந்த படத்துல பயங்கரமான ரைட்டிங் இருந்தது. கடைசியா ஆண்களுக்கு வயது தடையில்லை, பெண்களுக்கு முதல் திருமணம் தடையில்லை. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணுதா, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்க பிடிக்குதா, நீ எப்படி வேணா இரு அப்படிங்கிற ஒரு கருத்தியல. இது வந்து நாட்டின் பெரியாரிசம், பெரியார் கருத்துக்குள்ள இது வராது. ஆனால் இது வேற மாதிரியான ஒரு கருத்தோட நம்ம தமிழர்கள் பண்பாட்டோட ஒரு பாண்டி கோயிலில் நடக்கிற ஒரு திருமணமாக அந்த பாட்டை முடிச்சிருக்கிறாங்க. படத்தில் ஆண்டவர் ரெஃபரன்ஸ் இல்லை, ஆண்டவர் ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது. ஸோ கமல் ஃபேன்ஸ்லாம் ஜாலியாக கொண்டாட வேண்டிய படம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் யார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காரு. அஸ் ப்ரொடியூசராக நம்ம பார்த்துட்டே இருப்போம். கொட்டுக்காலியிலேருந்து எல்லா படங்களும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு விதத்தில் சிவகுமார் முருகேசனுக்கு அதுவும் இந்த கதையை அவர் நரேட் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஏன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது, இதுக்கு வந்து டெஸ்ட் ஷூட்டை எடுக்க முடியாதுன்றப்போ இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ரைட்டிங் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு நல்ல கிராஃப்டை தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. இந்த 2026 பிளாக் பஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சேவன் படம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த ஒரு விதத்தில் அண்ணன் எஸ்கே அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி அப்கமிங் டேலண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக நானும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா பயங்கரமாக நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணி தெரிக்க விட்டுருக்காரு. ஏன்னா அதில் பாதி இடங்களில் கமல் சாரோட பாட்டு தான் வருதா, அதனால வந்து அண்ணனுக்கு பெரிய வேலை இல்லை. இருந்தாலும் எடுத்து உள்ள சொருவில் அவருக்கு வந்து பயங்கர பங்குகள் இருக்கும். அந்த ஒரு விதத்தில் இந்த வாரம் வந்த தாய் கிழவி படம் இந்த வாரம் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இதை பீட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன படம் வரப்போகுதுங்கிறது தெரியல. ஆனால் 2026 சிறந்த படமா தாய் கிழவி இருக்க போது. யார் யாரெல்லாம் தாய் கிழவி படம் பார்த்தீங்க, உங்களோட கருத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.